அந்த காலத்துல பிசாசம் வைத்தான். ஆண்டவரை தெரியாத காலம், சபைக்கு வராத காலம், பைபிளை நீங்க வாசிக்காத காலம். அல்லேலூயா. அந்த அந்தகாரத்துல தான் பிசாசு எல்லாரையும் நடத்தி கொண்டு வந்தான். கர்த்தர் நல்லவன். ஆனால் இப்பொழுதோ வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப முற்காலத்துல அந்தகாரமா இருந்தீங்க, சபைக்கு வந்ததுனால என்ன ஆனீங்க? வசனம் படிக்கிறதுனால என்ன ஆனீங்க? இயேசு கிட்ட வந்ததுனால என்ன ஆனீங்க? இதை அறியாதவர்கள், இதை தெரியாதவர்கள் என்ன சொல்றாங்க? மதம் மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க, ஜாதி மாத்திட்டாங்க. அல்லேலூயா. மாத்தணும், உண்மைதான். இருளை வெளிச்சமாய் மாத்தணும். அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாத்திட்டோம். அல்லேலூயா. வறுமையில் இருந்தவர்களை செழிப்பாய் மாற்றி விட்டோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இயேசு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? வசனம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சபை இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பிசாசுடைய வாழ்க்கை, பிசாசுடைய வழி நடத்தல நிரம்பின வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க இயேசுடைய இரக்கத்தினால, இயேசுவின் பேரால் இன்னைக்கு என்ன ஆனீங்க? இப்ப சபையில இருக்கிற பிள்ளைகள் என்னவா இருக்கிறீங்க? அந்த வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா, வசனத்தை கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தின் படி நடந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பாதையில நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை சந்தோஷத்தின் பாதையில நடத்துவார். ஏன்னா ஒரு வார்த்தை தான் என்ன இருக்குது? வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். உடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. நீங்க கடந்து போற பாதையில அது எவ்வளவு பிசாசு கரடு மேடு பள்ளம் படுகொடி வைத்திருந்தாலும் அது வெளிச்சம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அந்த பள்ளத்துல இருந்து விலகி நம்மளால போக முடியும். அந்த அவன் வைத்த குழியில இருந்து விலகி நம்மளால போக முடியும். அந்த சாத்தானுடைய தாக்குதல இருந்து விலகி நம்மளால போக முடியும். ஏன்னா நம்ம கரத்தில் வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். அதுதான் தேவ வசனம். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப இருள் பக்கம் போயிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு தீபம் எரியுது, அதுல அந்த தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அந்த அபிஷேகம் தான் இந்த திருவசனம். அல்லேலூயா. எண்ணெயை நீ ஊற்றிக்கொண்டே இருந்தா வெளிச்சம், அந்த ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். திருவசனத்தை தினம் 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 நீங்க படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உள்ள வெளிச்சத்துல பிரகாசிக்கும், சந்தோஷத்துல பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப வேதம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், ஆமென், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். யாருக்குள்? கர்த்தருக்குள் நீங்க எல்லாம் வெளிச்சமாக்கப்பட்டீர்கள். வாசிங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். யார் பிள்ளையா நீங்க நடந்து கொள்ளணுமா? யார் பிள்ளையா நடந்து கொள்ளணுமா? அல்லேலூயா சொல்லலாமா? வெளிச்சத்தின் பிள்ளை எப்படிங்க நடக்க முடியும்? தினந்தோறும் என் வீட்டுல சீரியல் லைட்டை போட்டுக்க முடியுமா? தினந்தோறும் என் வீட்டுல நிறைய லைட்டுங்களை வச்சு உட்கார்ந்து இருக்க முடியுமா? திருவசனத்தை படிங்க. உன் வீடு பிரகாசிக்கும், உன் உள்ள பிரகாசிக்கும், உன் எதிர்காலம் பிரகாசிக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்படும். அப்ப ஆண்டவர் நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு? எப்படி நடக்கணும்? நீங்க வெளிச்சத்துல நடக்கணும்னா அந்த வெளிச்சம் தருகிற வார்த்தையை தினந்தோறும் நீங்க படிக்கணும். அதன்படிதான் நீங்க நடக்கணும். கர்த்தர் நல்லவர். சகோதரியே, உலகம் ஒவ்வொரு வழி சொல்லுவாங்க, அந்த வழியை கேட்காதீங்க. பிசாசு ஒரு ஆலோசனை சொல்லுவான், ஒரு வழியை சொல்லுவான், அந்த வழியில போவாதீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்திய வழியில நடங்க. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு வழி. ஆமென். அல்லேலூயா. அக்கீழே 7 வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி என்ன குணத்தில் இருக்குமா? சகல நற்குணத்தில். அந்த ஆவியின் கனி தான் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம். நீங்க இனி வெளிச்சத்துல நடக்கணுமா? தேவனுடைய குணாதிசயத்துல இருக்கணுமா? அல்லேலூயா. யாருடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கணும்? கர்த்தருடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள வரணும். ஏன்னா இருள்ல இருக்கிறவங்க தான் யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. இருள்ல எந்த வேலையும் செய்ய முடியாது, இருள்ல சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கலாம், எல்லா வேலைகளையும் செய்யலாம், எந்த ஒரு தடையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது வெளிச்சத்துல இருக்கும்போது. அல்லேலூயா. அப்ப வெளிச்சத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணுமா? சகல நற்குணத்திலும் நீங்க காணப்பட வேண்டும். நீதியிலும் ஆமென் உண்மையிலும் விளங்கும். உண்மையிலும் விளங்கும். 10 கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். யாருக்கு நீங்க பிரியமா நடக்கணும்? இனி யாருக்கு இனி பிரியமா நடக்கணும்?
பிள்ளை ஆயிட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையா நீங்க காணப்படுகிறீங்க. கர்த்தருடைய பிள்ளையாய் உங்களை கர்த்தர் உருமாற்றி இருக்கிறார். அப்ப நீங்க அவருக்கேற்ற வழியில நடக்கணும். கீழே வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு நீங்க வாழக்கூடாது? ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் ஆண்டவர் சிஸ்டர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் வெளிச்சத்துல வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறீங்க? நீங்க எல்லாருமே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தகார கிரியையில நீங்க